காமன்வெல்த் கேம்ஸ் நம்ம திருப்பி எடுத்துட்டு வரணும். 18லயோ இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது, அதுக்கப்புறம் 2010ல நடந்துச்சு. 2010ல காமன்வெல்த் கேம்ஸ்ல மெடல் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை முயற்சி நடந்ததோ அதை விட சில கரப்ஷன்னால அந்த காமன்வெல்த் கேம்ஸ்னாலே நம்ம மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, ஐயோ ஒரே ஊழல் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு காமன்வெல்த் கேம்ஸ் திருப்பி நம்ம நாட்டுல வரணும். ஆனா அதுக்கு முன்னேற்பாடாக பிள்ளைகளுக்கு வசதி பண்ணி கொடுங்க, அவங்களும் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதற்கும் மிஞ்சி ஒலிம்பிக்ஸ் பாரத தேசத்துல எடுத்துட்டு வரணும், அதுக்கு முயற்சி ஆரம்பிப்போம். 2036 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கு இப்பவே நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற முயற்சியை மோதியா எடுத்தார். இப்ப நான் இங்க எம்பி இல்ல, நான் இங்க தமிழ்நாட்டுல சான்சத் கேல் கும்ப் நடத்த முடியாதுன்னா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது பெரிய எடுப்பா இருக்குது. ஆளும் கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ இங்க இருக்கிறவங்களுக்கு அதுல சரி இந்தமா ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர, எண்ணம் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிப்பது, அது இந்த கட்சி ஆட்சியில இருக்கா அந்த கட்சியில ஆட்சியில இருக்கான்னு பார்க்காம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் அரசியல் கட்சியை சேர்ந்திருந்தாலும் எலெக்ஷன் சமயத்துல இதை நான் இனாகரேட் பண்ணி தங்கம் தென்னரசு சாருக்கு ஒத்துழைச்சிட்டேனோ என்னவோ அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒத்துழைச்சிட்டேன்ற அந்த கணத்துல நான் வரதுக்கு ரெடியா இருக்கேங்க. எலெக்ஷன் ஆகட்டும். எனக்கு திருச்சூழி விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல நான் ஆரம்பிச்சேன். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல. ஆனா மோடி கட்சி எப்பொழுதுமே விளையாட்டுக்கு முன்னிலைப்படுத்தி அதற்கு முயற்சி எடுங்கான்னு எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு, ஒரு கைடன்ஸ் கொடுத்தாருன்றதுனால நான் இங்க இருக்கேன். ஒரு வசதியை கிரியேட் பண்ணிடலாம், உருவாக்கிடலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் உருவாக்கிடலாம், அது ஒரு காலேஜ்ல இருக்கலாம். அதை விரும்பி நிறைய பிள்ளைகள் ஆடணும், நாங்க கத்துக்கணும்னு வரோம் அப்படின்னு வரலாம். ஆனா அது மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கிராஜுவலா அது தன்னுடைய அந்த சிறப்பான நிலைய இழந்துடும். அந்த மெயின்டெனன்ஸ் கூட நான் வரணுமா இல்ல ஐயா வரணுமா இல்ல எஸ்பிஐ வரணுமா, ஒன்னு உருவாக்கி கையில கொடுத்துட்டோம். இந்த காலேஜ், இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பிள்ளைகள் நீங்க எல்லாரும் முழுமையா எப்படி விளையாடுறதுக்கு ஆசையா வரீங்களோ அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு. நம்ம விளையாடி முடிச்சுட்டு போன பிறகு ஸ்விட்ச் ஆஃப் பண்றோமா, கரண்ட் இல்லாம கரண்ட்டுக்கு சேதம் இல்லாம ஸ்விட்ச் நிறுத்திடுறோமா, அந்த விளையாட்டுக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள் பாலோ நெட்டோ அதை ஒரு இடத்துல பக்குவமா சரியா வைக்கிறோமா, கோச்சு கிட்ட சொல்லிட்டு போறோமா, இல்ல இங்க விளையாடுற வரேன்ட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கோச்சு கிட்ட சொல்லாம வெளியில போயிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி உங்க காலேஜ்ல இருக்கிறவங்களும் சரி ஐயோ பிள்ளைங்க எங்க போயிட்டாங்க வந்தாங்க நினைச்சேனே காணமே. பொறுப்போட நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசதியை உபயோகமும் படுத்தணும். நம்மளுக்கு அப்புறமும் வரக்கூடிய காலேஜ் மாணவர்களுக்கு இது உகந்த இடமா இருக்கணும்ன்றதுக்கு மெயின்டெனன்ஸும் நீங்க பண்ணணும். மெயின்டெனன்ஸ் உங்களை டெய்லி அதை ஒட்டடை அடிச்சு மெயின்டைன் பண்ண அந்த சென்ஸ்ல சொல்ல, நீங்க உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு கருவியையும் கூட சரியான இடத்துல வச்சுட்டு போங்க. வந்த உடனே அந்த சரியான இடத்துல இருந்து எடுத்து உபயோகிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, கதவை மூடுங்க, நல்லபடியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கோச் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும், சிஸ்டமேட்டிக்கா கத்து கொடுக்கணும். அதோட இல்லாம மாவட்ட ரீதியா இருக்கக்கூடிய காம்படிஷன்ல பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். இங்க இருந்து உங்க டீம் நேஷனல் டீமுக்கு போகணும். இப்படி நல்ல பெரிய அளவுல பிளான் பண்ணாதான் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கும். அதனால நான் இந்த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுப்போட இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. ரமணருக்கு பேர் போன இந்த இடம் ஸ்போர்ட்ஸ்க்கு பேர் போன அளவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து சாம்பியன்ஸ் உருவாக்குங்க. பெரிய சாம்பியன்ஸ் வரணும். இங்க ஒலிம்பிக்ல பங்கேற்கணும், அதுல பெரிய மெடல் வரணும். ஒரு காலத்துல அந்த பிடி உஷாவோட ஊரை பத்தி சொல்லுவாங்க, அவங்க ஊரை பத்தி பேச கேரளால உடனே ஸ்போர்ட்ஸ் பிடி உஷா ஒலிம்பிக் வரைக்கும் போனாங்க அவங்க. அந்த மாதிரி தமிழ்நாடுனா திருச்சூழி தான் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி எடுத்துட்டு வரணும். இந்த காலேஜ் அதிகாரிகளுக்கும் இந்த மாவட்ட அதிகாரிகளுக்கும் மிகுந்த நன்றி. இந்த ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்க. திருச்சூழி சரி விருதுநகர் சரி நல்ல முன்னேறணும். விருதுநகர்னா வியாபாரம்,
ஆனா இப்போல இருந்து விருதுநகர் வியாபாரங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க பிள்ளைங்க என்னமா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு விருதுநகருக்கும் அது ஒரு பெரிய மதிப்பை கொடுங்க நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு.